அப்பா, பிள்ளையாரப்பா, என்னப்பா சோதனை? எனக்கு மட்டும் ஏப்பா இந்த வேதனை? நீ யாராருக்கோ என்னென்னமோ செய்யறியே, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதை நிறைவேற்றி வைக்க மாட்டியா? நீ நிறைவேற்றி வைப்ப. என் ஆசைய சொல்றேன் கேளு, அதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டம். நான் ஒரு சினிமா நடிகனா ஆகணும். என்னை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் 5000 கோடி பட்ஜெட்ல தான் படம் எடுக்கணும். எனக்கு மட்டும் 1000 கோடியாவது பணம் கிடைக்கணும். சம்பளம், கூலி. 5 வருஷத்துல நான் பல கோடிக்கு அதிபதி ஆகணும். அது மாத்திரம் இல்ல, உடனே நான் கட்சி ஆரம்பிக்கணும். 6 மாசத்துல நான் முதலமைச்சர் ஆகணும். எலெக்ஷன் வருதோ வரலையோ அது எனக்கு தெரியாது. 6 மாசத்துல நான் முதலமைச்சர் சீட்ல உட்காரணும். இந்த நாட்டில் ஏழைகளே இருக்கக்கூடாது. அத்தனை பேரையும் பணக்காரனா ஆக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அடுத்த 6 மாசத்துல நான் பிரதமரா ஆகணும். இந்திய நாட்டின் பிரதமர். உலகம் ஃபுல்லா என் பேர் பரவணும். அடுத்த 6 மாசத்துல ஜனாதிபதி ஆகணும். நம்ம நாட்டினுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி. அந்த பதவியில நான் உட்காரணும். அதுக்கு மேல பதவி இல்லாததுனால அதிலே நான் கடைசி வரையிலும் ஜனாதிபதியாகவே இருந்து சாகணும். இதுதான் என்னுடைய ஆசை. இந்த கடுகளவு சின்ன ஆசைய நீ நிறைவேற்றி வச்சிட்டீன்னா உனக்கு ஊரெல்லாம் நான் கோயில் கட்டுவேன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் உன்னை கும்பிட்டுட்டு 3வது நாள் 4வது நாள் உன்னை கொண்டு போய் கடல்லையும் ஆத்துலையும் குளத்திலையும் ஏரியிலையும் நீர்நிலைகள்ல உன்னை கொண்டு போய் கரைக்கிறாங்கப்பா. அந்த கொடுமை என்னால தாங்க முடியல. அதுக்கு நான் சட்டம் போடுவேன். யாருமே நீர்நிலையிலையோ ஏரி குளம் எதுலையுமே பிள்ளையார கரைக்க கூடாது. அவங்க வீட்டிலேயே வச்சு கும்பிடணும், தெருவுலேயே வச்சு கும்பிடணும், கோயில் கட்டி கும்பிடணும். இப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுவேன். உனக்கு நிம்மதி தானே? நீயே நிம்மதியா இருப்ப. அது மாத்திரமல்ல, கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதுதான் என் சின்ன ஆசை. உனக்கு சந்தோஷம் தானே? இந்த ஆசையை நிறைவேற்றி வையப்போ.